எல்லா புகழும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான இறுதி தூதர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து வாழ்ந்த சஹாபா தோழர்கள், அவர்களை துயர்ந்து வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், மூமின்கள், முஸ்லீம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய அருளும் கிருபையும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டவனாக, ஜும்மாவை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கிறானோ அவைகளை நானும் நீங்களும் எடுத்து நடப்பதோடு, எவைகளெல்லாம் பகிர்ந்து வாழுமாறு உங்களை பணித்திருக்கிறானோ அவைகளை நானும் நீங்களும் தவிர்த்து வாழ்வோம். அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்தும் விளக்கல்களை தவிர்த்தும் வாழ்வதற்கு எமக்கு துணை செய்கின்ற ஒரே ஒரு அம்சம் இருக்கிறது. அது உள்ளத்திலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டிய தக்வா. அந்த தக்வாவை, அந்த இறை உணர்வை குத்துபாவினுடைய ஆரம்பத்திலே நினைவுபடுத்தியவனாக இந்த குத்துபாவை அல் குர்ஆன் சுன்னா சீராவுடைய நிழலிலே காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்பிலே உங்களோடு சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறேன். அதுதான் ஒரு முஸ்லிமினுடைய ஆறுதலான வாழ்வுக்கு தேவையான 5 விடயங்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் இந்த உலக வாழ்க்கையை ஒரு இலக்கோடு வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கு மற்றொரு இலக்கோடு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமின் இலக்கு என்ன தெரியுமா? அவன் உள்ளத்தால் அமைதியாக வாழ்ந்து உலகத்தை அமைதியாக வாழ விடுவது, தான் ஆறுதலாக வாழ்ந்து அடுத்தவர்களை ஆறுதலாக வாழ விடுவது. இது இந்த உலகத்தினுடைய இலக்காக எனக்கும் உங்களுக்கும் கட்டாயம் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தால் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவனை அமைதியாக வாழ விடுவோம் அல்லது வாழ வைப்போம். இதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, மனிதா, இந்த உலகத்தில் நீ அமைதியான உள்ளத்தோடு வாழ்ந்துகள், அப்படியானால் தான் அடுத்தவனை நீ அமைதியாக வாழ விடுவாய். இது இந்த உலகத்தின் இலக்காக நானும் நீங்களும் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம். இந்த உலகத்தின் இலக்கோடு நாம் நாளை மறுமையில் ஒரு இலக்கை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு இந்த அமைதியான உள்ளமும் அமைதியான உலகமும் தேவை. என்ன அந்த இலக்கு? அதுதான் அல்லாஹ்வுடைய திருப்தி, இரண்டாவது சுவனம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது உலாமையோடு வாழ வேண்டும். இந்த உலகத்தை வாழ விட வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய சேக்குள். அப்படி அந்த அதற்காகவே தான் முயற்சி, அதற்காகவே தான் பணியாற்ற வேண்டும். ஏன் தெரியுமா? நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே நாங்கள் நிற்கின்ற பொழுது ஒரு அழைப்பு விடுக்கப்படும். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதியான ஆத்மாக்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அடுத்தவர்களையும் வாழ வைத்து அல்லாஹ்வுடைய திருப்திக்காக இந்த உலகத்தில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு அந்த உள்ளத்தின் அமைதியோடு வந்தவர்களே, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா. இந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு பிறகு இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. அடுத்த வசனம், நீங்கள் எல்லாரும் ரப்பின்பால், ரப்பை நீங்கள் பொருந்திக் கொண்ட நிலையிலும் உங்களுடைய ரப்பு உங்களை பொருந்திக் கொண்ட நிலையிலும் ரப்பின்பால் வீழுங்கள். அந்த மைதானத்திலே நடக்கும் அனௌன்ஸ்மெண்ட். எதற்காக? ஃபதுகுலி ஜன்னதி ஃபதுகுலி பிஇபாதி ஃபதுகுலி ஜன்னதி. நீங்க தனியா சொர்க்கத்துக்கு போக வேணாம். உள்ளத்தால் அமைதியாகவும் உலகத்தை அமைதியாகவும் வாழ வைத்து விட்டு வந்த அடியார்கள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து சுவனம் செல்லுங்கள் என்று நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒரு அழைப்பு விடுக்கப்படும். அந்த அழைப்பின் செய்தியைத்தான் நான் இந்த குத்துபாவினுடைய ஆரம்பத்தில் நினைவுபடுத்தினேன்.
நானும் நீங்களும் உள்ளத்தால் அமைதியாக வாழ்ந்து அடுத்தவனை அமைதியாக வாழ வைத்தால் தான் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு சுவனம் செல்லலாம் என்ற அந்த மஹ்ஷர் மைதானத்துடைய அழைப்பை நினைவுபடுத்தியவனாக என்னுடைய குத்துபாவுடைய தலைப்பு போகிறது. அதுதான் இன்றைக்கு சும்மா யோசிச்சு பாருங்க, யாரை சந்தித்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அமைதி, ஆறுதல், நிம்மதி, சந்தோஷம் இவைகளை எங்களோடு உறவாட மாட்டார். எங்களோடு உரையாடுவதெல்லாம் அவருடைய நோயை பற்றி, பிரச்சனைகளை பற்றி, கஷ்டங்களை பற்றி, கடன்களை பற்றி. எந்த அளவு நினைப்போம்டா, அடடா இவருக்கு நாம சலாம் சொல்லாம போறீங்க என்று நினைக்கிற அளவுக்கு சோமா இருக்கிறீங்களா என்று கேட்டுட்டா அவருடைய ஆறுதலான வார்த்தைகள் எங்களை ஆறுதல் படுத்தார். ஏன்னா அவர் அமைதியா இல்லை, நம்மளையும் அமைதியா இல்லாத நாட்டான்னு கூட்டுருவாங்க. அன்புக்குரியவர்களே, இன்று மனிதனுக்கு ஆறுதல் தேவை. அடுத்த மனிதன் நினைக்கிறான் மற்றவனால் நான் ஆறுதல் அடைய வேண்டும் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் என்னை நேசிக்க வேண்டும், மனிதர்களும் என்னை நேசிக்க வேண்டும், இவ்வாறான ஒரு செயலை சொல்லித்தாருங்கள். ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ்வும் நேசிக்கணும், மனிதர்களும் நேசிக்கணும், சேம் டைம் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடம் கேளு, அல்லாஹ் உன்னை நேசிப்பான். உன்னுடைய என்ன தேவை இருந்தாலும் நீ ஆறுதல் அடைய விரும்புகிறாய், உள்ளத்தால் உன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் சொல், அல்லாஹ் உன்னை நேசித்துக் கொண்டே இருப்பான். மனிதர்கள் என் மீது நேசம் கொள்ள வேண்டும் என்றால் அவனிடம் நீ எதையும் கேட்டு விடாதே. நீ அப்படி இருக்கும் காலமெல்லாம் உன்னை அந்த மனிதர்கள் நேசித்துக் கொண்டே இருப்பார்கள். அது கடனா கஷ்டமா மற்றவன் சொல்ல தேவை. நாம் அடிக்கடி ஒருவருடன் கடன் வாங்கி பாருங்கள், அவன் ஒழிப்பான் எங்களை கண்டு. அவருடைய நேசம் எங்களுக்கு கிடைக்காது. ஊரெல்லாம் நம்மளை பற்றி யாரும் ஆறுதல் அடைய மாட்டார்கள். வாரான், வந்த சிக்கல், இவனோட பேச்சு கொடுத்தா பிரச்சனை. ஒருவனை சந்திப்பதில் கூட நாங்கள் ஆறுதல் அடைவதில்லை. அப்படியான மனிதர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்துவிட்டு போகக்கூடாது, போக முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஆறுதலாக வாழ வேண்டும் என்றால் இஸ்லாம் ஒரு 3 விஷயத்தை, இந்த ஆறுதல், இந்த ராகத் என்று சொல்லுவோமே, இந்த ராகத் என்ற சொல் இருக்கிறது, இது இஸ்லாம் பயன்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சொல். ஆங்கிலத்தில் கம்ஃபர்டபிள், ஒரு சுகமான. என்ன நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா கேட்டுக்கூடாது. வாகனத்தில் ஏறிடும், வீட்டுல இருக்கிறோம், நாங்க வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளிக்கு ஒரு ரூமை கொடுத்திருக்கிறோம், அவர்கிட்ட என்ன செய்யப்படாங்க, என்ன உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா, ராகத்தா இருக்குதா, இந்த சொல்ல பயன்படுத்துறோமா இல்லையா? வை ஏ ஒவ்வொரு மனிதனும் அவன் ஆறுதலாக இருந்துவிட்டு அமைதியாக தன்னுடைய நேரத்தை, காலத்தை கழிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எனவே இஸ்லாம் வழிகாட்டுகிறது, மனிதா நீயும் ஆறுதலாக அடைந்து அடுத்தவனையும் ஆறுதலாக வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நீ 3 விஷயம் செய்யும். ஒன்று, நாம நம்மளை ஆறுதலாக வாழ வைக்கின்ற வேலை திட்டங்களை செய்யும். 2வது, நாம ஆறுதலா வாழ்றதோட அடுத்தவனையும் ஆறுதலா வாழ விடுவது. இன்னும் ஒன்று தெரியுமா? நாம் ஆறுதலாக வாழ்வதுடன் அடுத்தவனை ஆறுதலாக வாழ வைப்பது. 3 விஷயம். ஒன்று, நாம எங்களை ஆறுதல் படுத்துற விஷயங்களை செய்யணும். நான் எப்படி இருந்தா என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நான் எப்படி என்னுடைய இபாதத்துகளை புரிந்தால் எனக்கு உள்ளத்தில் அமைதி வரும், நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேனா, லுஹா தொழுகிறேனா, தொழுகையை நிலையாக நிறைவேற்றுகிறேனா, அல்லாஹ்வுடைய உணர்வை ஏற்படுத்திக் கொள்கிறேனா என்று அவர் தனக்குள் தன்னை ஆறுதல் படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்ய வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற திருப்திப்படுகின்ற வகையில். 2வது என்ன, நம்ம ஆறுதலா வாழ்றது போலதான் என்னொருத்தனும் நினைப்பான் நானும் ஆறுதலா வாழணும், அவன் ஆறுதலா வாழ விட்டுறணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் சிறந்த மூமின் யாரென்றால் அடுத்த வீட்டுக்கு தொல்லை இல்லாதவன். என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த வீட்டான் உங்களால எந்த விதமான தீங்கும் இல்லாமல் அவனை வாழ விட்டுட்டா போதும், அடுத்தவன் ஆறுதலை வாழ வைக்கணும். 3வது, அது ஆறுதலை வாழ விடணும். 3வது என்ன, நாம் ஆறுதலை வாழ்றோம்னா
அடுத்தவனை வாழ வைக்கணும். எங்களோட உமாவை, பாப்பாவை, மனைவிய, பிள்ளைகளை. இவர் நல்லா சாப்பிட்டுட்டு போவாரு ஹோட்டல்ல, அங்க மனைவி பிள்ளைகள் பசி உடைக்கும். இது இல்லையே, ஆறுதல் இல்லையே. அப்ப எப்படி நான் ஆறுதலாக இருக்கணும் என்று நினைக்கிறேனோ அந்த மனிதன் நினைத்துக் கொள்ளட்டும், அடுத்தவனும் ஆறுதலாக விட வேண்டும் வாழ்வதற்கு, அடுத்தவனை ஆறுதலாக வாழ வைக்க வேண்டும். இந்த மூன்றும் தான் இஸ்லாத்தினுடைய ஒரு கன்செப்ட். கம்ஃபர்டபுள் என்ற அல்லது ராகத் என்ற, சிங்களத்தில் சொல்லுவாங்க சுவபகசுவன் சொல்லி. சுகபகசுவன் சொல்றது நிம்மதியா வாழ விடுறப்பா என்று சொல்ற சொல்லித்தான் அது. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆறுதலாக என்ற இந்த மூன்றோரும் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் 5 விடயங்களை கையாளும். இந்த குத்துபாவில் மிக தெளிவாக செவிமடுத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பின்வருகின்ற 5 அம்சங்களும் ஒரு மனிதன் ஆறுதலாக வாழ்வதற்கும், அடுத்தவனை ஆறுதலாக வாழ விடுவதற்கும், அடுத்தவனை ஆறுதலாக வாழ வைப்பதற்கும் தேவையான மிக முக்கியமான அம்சங்கள் 5. முதலாவது என்ன தெரியுமா? நாலேஜ், அறிவு மேம்பாடு. கல்வி அறிவு இருக்கிறது. அறிவை தேடி, அறிவை படித்து, அறிவு மிக்க ஒரு சமூகமாக நாம் இருப்பது எங்களுக்கும் ஆறுதல், அடுத்தவனுக்கும் ஆறுதல், அடுத்தவன் ஆறுதலா வாழ வைக்கிறதுக்கான சகல வழிகாட்டல்களையும் எங்களுடைய அறிவு எங்களுக்கு தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சமூகம் அவர்களுக்கு ஆறுதலா இருக்கிறது. நபிகளாருக்கு எந்த வகையிலும் ஆறுதலை கொடுக்கவில்லை. நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அந்த சமூகத்தை பார்க்கிறார்கள், மிக பாவகரமான ஒரு சமூகம். ரசூல் என்ன செய்யறாங்க? ஹிரா என்ற குகையில் ஒதுங்குறாங்க. ஒதுங்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்ற தொடரான 5 வசனங்களை அருளி குகையிலிருந்து அவரை வெளியேற்றி தன் மனைவியை நோக்கி போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், என்ன நேர்ந்தது என்று தெரியாது என்று போகின்ற போது அந்த மனைவி ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதலாக அமைகிறார். என்ன சொல்றார்? கல்லா வல்லாஹி லா தஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், கவலைப்படாதீர்கள். நீங்க நிறைய பேருக்கு துணையாக இருக்கிறீர்கள், அடுத்தவர்களை ஆறுதலாக வாழ வைக்கிறீர்கள், ஆறுதலாக வாழ விடுகிறீர்கள், யாருக்கும் நீங்கள் தீங்கு செஞ்சது கிடையாது என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வார்த்தைகளால் ஆறுதலை கொட்டுகிறார் தன் கணவருக்கு. இதுதான் ஒரு கணவனுக்கு கிடைக்கின்ற மனைவியின் ஆறுதல். அந்த ஆறுதலுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி அடைகிறார்கள். அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஹதீஜா ரலியுடைய சொந்தம் அந்த வயோதிகரிடம் அழைத்து சென்று தனக்கு நேர்ந்த செய்தியை கேட்டதற்கு பின்னால் தான் இன்னும் நபிகளாருக்கு ஆறுதல் வருகிறது. நான் ரிசாலத்தை பெற்றிருக்கிறேன், முன்னே நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை போன்று ரசூல்மார்களுக்கு எனக்கும் அல்லாஹ் என்னையும் ரிசாலத் தந்திருக்கிறான். இப்ப அவருக்கு ஒரு பதவி கிடைத்த ஒரு ஆறுதல், ரிசாலத், ரசூல் என்ற ஆறுதல். அன்புக்குரியவர்களே, ஆறுதல் அறிவினால் தான் வரும் என்பதை அல் குர்ஆனின் முதல் வசனம் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அறிவு சமூகமாக மாறுங்கள், சமூகத்தை அறிவூட்டி அவர்களை அறிவுள்ளவர்களாக மாற்றுங்கள், சந்ததிகளுக்கு எதிர்காலத்தை நலனில் கருத்தில் கொண்டு அறிவூட்டுங்கள். அந்த அறிவூட்டல் என்பது அந்த சமூகத்தின் ஆறுதல், அந்த சமூகத்தின் அமைதி, அந்த சமூகத்தின் நிம்மதி. எனவே நாங்க ஒரு knowledgeable சொசைட்டியாக மாறும். 3 வகையுடைய அறிவை படிக்கணும். செக்குலர் எஜுகேஷன், மதச்சார்பற்ற கல்வியை படிக்கணும், சமயோசித அறிவை படிக்கணும். இப்படி இந்த உலகத்தின் எல்லா அறிவுகளும் knowledgeம் தெரிந்த மனிதர்கள் ஒரு சமூகத்தில் இருக்கின்ற பொழுது, துறை சார்ந்தவர்கள் இருக்கின்ற போது அமைதி. உதாரணத்துக்கு இந்த நாட்டினுடைய மொழி சிங்கள மொழி. சிங்கள மொழி சிலர் வந்து விட்டார்கள், ஒருவரை சந்திக்கிறார், இவருக்கு சிங்களம் தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இவருக்கு ஆறுதல் இருக்காது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று புரியவில்லை, இவர்களுக்கு எதை சொல்வதென்று தெரியவில்லை.
இந்த நேரத்தில் அவர் ஒரு சிங்கள மொழி தெரிந்த ஒருவராக இருப்பாரேயானால் அவருக்கு எவ்வளவு ஆறுதல். அடடா, அந்த மொழியில் சரளமாக பேசுகிறார், உரையாடுகிறார், ஊரின் நிலைமையை பற்றி சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, உதாரணத்துக்கு ஒரு மொழி தனக்கு ஆறுதலாகவும் பலமாகவும் அமைகிறது என்றால் ஒரு சமூகம் துறை சார்ந்து தங்களுடைய அறிவுள்ள மனிதர்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறான், இத்ஹப் இலா ஃபிரௌன இன்னஹு தகா. ஃபிரௌனுக்கு நீ போங்க, அவன் இந்த உலகத்திலே மிகவும் அடிச்சாட்டியம் செய்து கொண்டிருக்கிறான், எல்லை மீறி கொண்டிருக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தடமாற்றம். அவன் ஃபிரௌன் சாதாரணமானவன் அல்ல, அவன் தர்க்கிக்கும் ஆற்றல் கொண்டவன், மொழி ஆற்றல் மிக்கவன், பலம் மிக்கவன். அவனிடம் இருக்கின்ற படைகளும் பட்டாளங்களும் சாதாரணமானதல்ல. இந்த நிலையில் என்னை அல்லாஹ் அவனிடம் போகச் சொல்கிறான் என்றால் இப்போதுதான் அவர் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை தருகிறார். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஒரு நீண்ட துஆ. யா அல்லாஹ், இந்த உள்ளத்தை கொஞ்சம் விரிவாக்கி வை. யா அல்லாஹ், இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நான் அவனோட பேசுற திறனை எனக்கு தாயா அல்லாஹ், நான் பேசுறது அவனுக்கு சரியா விளங்க வையா அல்லாஹ், என்னுடைய நாக்கில் எந்த விதமான சங்கடங்களையும் தளம்பல்களையும் ஏற்பட்டு விடாமல் அவனோடு உரையாடுகின்ற ஆற்றலை தாயா அல்லாஹ். அது மட்டும் இல்லையா அல்லாஹ், எனக்கு இன்னும் உதவியா ஹாரூன் ஆகி என்னுடைய சகோதரன் ஹாரூனையும் உதவியா தாயா அல்லாஹ் என்று ஒரு knowledgeable கன்ஃபார்ம், ஒரு அறிவு சார்ந்த, ஆற்றல் சார்ந்த, திறமை சார்ந்த ஒரு விடயத்தை அல்லாஹ் கிட்ட ஒப்புவிக்கிறாங்க. இதெல்லாம் தந்தா தான் நான் அந்த ஃபிரௌனோட போய் பேசலாம். அவன் சாதாரணமானவன் அல்ல. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவையும் கொடுத்து அந்த ஆற்றலை, திறமையை கொடுத்து அனுப்புகிறான். எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சமூகத்துக்கு ஆறுதல், ஒரு மனிதனுக்கு ஆறுதல் தன்னுடைய திறமை, தன்னுடைய அனுபவம், தன்னுடைய ஆற்றல். எனவே ஒரு சமூகம் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால், ஒரு தனி மனிதன் ஆறுதல் அடைய வேண்டும் என்றால், இஸ்லாம் முதலாவது வழிகாட்டுகிறது, அறிவு சமூகமாக மாறுங்கள், அறிவுள்ள மனிதனாக மாறுங்கள், அறிவை படிங்கள், அறிவை தேடுங்கள். இது மூலாவது அம்சம். இது பெரிய ஒரு ஆறுதல். இந்த உலகத்தில் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். குத்பாவுடைய நேரத்தை கருதி அடுத்த 4 விஷயங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே அறிவு மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தினுடைய முதலாவது ஆறுதல். அதனால் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குகளிடம் நான் இன்னாரை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன போது, அவர்கள் ஏதோ சொன்ன போது, அல்லாஹ் அல்லம ஆதமல் அஸ்மா, ஆதமுக்கு படிச்சுதான் கொடுக்காம, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு பலம், ஒரு ஆறுதல், கல்வி, நாலேஜ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சமூகத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்று யோசித்து எதுவும் தெரியாத நிலையில் குகையில் ஒதுங்குகிறார். அல்லாஹ் இக்ரா என்ற அறிவார்ந்த விடயங்களை கொண்டு சமூகத்தை மாற்றுங்கள், அறிவு சமூகமாக ஆகுங்கள் என்று குகையில் இருந்து அவரை வெளியேற்றி அங்கே மனைவியின் ஆறுதலை பெற வைக்கிறார். எனவே சகோதரர்களே, உலகத்துல பெரிய பலம், பெரிய ஆறுதல் நாங்க நாலேஜ், அறிவு. அதனாலதான் இன்றைக்கு அறிவை நாங்க சமூகத்துல நிறைய வளர்க்க வேண்டிய, துறை சார்ந்தவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இரண்டாவது அம்சம் என்ன தெரியுமா? ஈமான், மஅய்யத்துல்லாஹ், அல்லாஹ்வுடனான உறவும் உணர்வும். எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாஹ்ட உணர்வும் உறவும் இருக்கிறதோ எங்களோட உள்ளம் ஆறுதல். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய நினைவும் திக்ரும் தான் உள்ளங்களை அமைதிப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். எனவே ஈமானிய உறவு இருக்கிறதே, இது இரண்டாவது அம்சம். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஆறுதலாக வாழ வேண்டும் என்றால், எங்களுக்கு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஒரு சமூகம் ஃபிரௌன். அல்லாஹ் அதை எப்படி அழகா சொல்கிறான். உதாரணமாக ஃபிரௌனும் அவனுடைய படையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய அஸ்ஹாபுகளையும் விரட்டுறாங்க. விரட்டிட்டு வார நேரம் எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இங்கால நதி, இங்கால படை, இக்கட்டான 2 நிலைமைகளுக்குள் மாட்டிக்கொண்டார்கள். எப்படி நதியை கடப்பது, எப்படி ஃபிரௌனுடைய கொள்ளையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது. ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி قال اصحاب موسى
இன்னா லமுத்ரகூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் மாட்டிக்கொண்டோம், இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செய்யற, என்ன செய்யற? உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கால கல்லா அப்படி சொல்லாதீங்க. என்னுடைய தோழர்களே, ஈமானிய உணர்வோடும் உறவோடும் இருக்கின்ற என்னுடைய தோழர்களே, நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் இதற்கு ஒரு வழிகாட்டுவான். அந்த ஆறுதல் இல்லாத சூழலில், தன்னுடைய தோழர்கள் சங்கடப்பட்ட சூழலில், உலக அமைதியிலிருந்து விடுவித்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் என்ன சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்? இன்ன மஇ ரப்பி, மஇயத்துல்லாஹ், அல்லாஹ்வை உணர்வு ஊட்டுறாங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இந்த உணர்வு அந்த தோழர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. அடுத்த கணமே அல்லாஹ் தஆலா ஃபஅவ்ஹீனா இலா மூசா, நாங்கள் மூசாவுக்கு வஹி அறிவித்தோம், அன்ரிப் பி அஸாக்கல் பஹர், உங்களோட கையில இருக்கிற கம்புரி தானே, அதனால நதியில அடிங்க, அது பாறையா புரியுது. பயணிக்கிறார்கள். மூசாவுடைய சமூகம் மூழ்கடிக்கப்படுகிறது, முஸ்லிம் சமூகம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த சம்பவம் என்னத்தை சொல்லுது? ஒரு இக்கட்டான சூழல், ஒரு சாதாரண இக்கட்டான சூழலும் அல்லாது, மிக பயங்கரமான சூழல். முன்னே நதி, பின்னே எதிரிகள், எந்த பாதுகாப்பும் இல்லையோ என்று நிர்பந்தம் நிலைக்கு தள்ளப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் மஇயத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய உணர்வை ஊட்டி ஆறுதல் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஈமான் ஆன்மீக உணர்வு இருக்கிறது, இது எல்லாருக்கும் பெரிய ஆறுதல். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தௌர் குகையிலே இருக்கின்ற நேரம், ஹிஜ்ரத் பயணத்தின் இடையில் மேலே எதிரிகள். அபூபக்கர் ரலிக்கு ஒரு சலனம், யா ரசூலுல்லாஹ், எங்களை அவர்கள் கண்டுவிட்டால். ஒரு ஆறுதல் இல்லாத, அமைதி இல்லாத சூழல் அபூபக்கர் சித்திக் ரலிக்கு ஏற்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீங்க அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். நாங்கள் 2 பேர் அல்ல, 3வது அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். எனவே ஆறுதல், அமைதி எதால வரும்? ஒன்று அறிவு மேம்பாடு, இன்னொன்று ஆன்மீக மேம்பாடு. நாங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் கடைசியா தான் நல்லா கூப்பிடுறோம். நிறைய பேர் அப்படிதான். அவர் எவ்வளவுக்கு உப்பதியமா முயற்சி செய்யலுமோ ஒரு விஷயத்துல செஞ்சு கொண்டே இருப்பாரு. கடைசி அவருக்கு ஏழாவது ஒரு கட்டம் வரக்குள்ள பாப்போம் அல்லாஹ்வே போதும், அவன் தான் நமக்கு இருக்காங்க என்று இறுதியாக அழைக்கப்படுபவன் அல்ல அல்லாஹ். உன்னுடைய ஆரம்பமும் முடிவும் இடையும் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும், உன் வாழ்வு ஆறுதலாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு அறிவு மேம்பட்ட சமூகம் கூட ஆன்மீகத்தில் மேம்படாத வரை அந்த சமூகம் ஆறுதல் அடையாது. இதுக்கு நிறைய இந்த தலைப்புல பேசியது. எனவே அன்புக்குரியவர்களே, மனிதன் ஆறுதலான வாழ்வுக்கு கடைபிடிக்க வேண்டிய 2வது அம்சம் ஈமானிய வாழ்வு. 3வது தான் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய பிளஷிங், அருள் செய்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பாருங்கள். அந்த நியாமத்துகளை எண்ணி எண்ணி கணக்கெடுத்தால் கணக்கில் அடங்காத அளவுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் எனக்கும் உங்களுக்கும். அந்த அருளை கொண்டு நீங்கள் ஆறுதலாக வாழுங்கள். சிலருக்கு அல்லாஹ் தஆலா சிந்தனை ஆற்றலை கொடுத்திருப்பான், துறை சார்ந்த ஆற்றலை கொடுத்திருப்பான், பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், உடல் பலம், ஒளிப்புலமை. ஒவ்வொருவரும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்தந்த அருள்களை வைத்து, ஆற்றல்களை வைத்து நாம் இந்த சமூகத்துக்கு ஆறுதலாக வாழ வேண்டும். ஒரு இடத்தில் பிரச்சனையா, என்னால் அதை தீர்த்து வைக்க முடியுமா? அவன் எந்த நிமிடத்தில் அல்ல, எந்த நேரத்திலும் ஓடோடி வர வேண்டும். என்னுடைய சமூகத்தை நான் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் எதர்ச்சியா ஒரு கொலை செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதர்ச்சியா ஒரு கொலை, அவர் நினைச்சு செஞ்சது இல்லை. சூரத்துல் கஸஸ்ல அந்த சம்பவத்தை வாய்ச்சி பாருங்க. அந்த எதர்ச்சியாக ஒரு கொலை நடந்து விட்டது. அல்லாஹ்வும் அவரை மன்னித்து விட்டான்.
என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பிரதேசத்துல அந்த கொல்லப்பட்ட கூட்டத்தினர்கள் திட்டம் போடுறாங்க, மூசாவை நாம உயிரோடு வைக்கப்படாது, கொல்லணும். இப்படி ஒரு மசூரா நடக்குது. இந்த செய்தியை ஒருவர் கேட்டு விட்டார். மதீனா, அந்த ஊர்ல இருந்து எங்கேயோ இருந்து அதை கேள்விப்பட்ட மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஓடோடி வந்து காலையா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்னல் மலஅ யஅதமிரூன பிக லியக்துலூக, உங்களை கொலை செய்யறதுக்கு ஆலோசனை செய்யறாங்க. ஃபஹ்ருஜ் இன்னி லக மினன் நாசிஹீன், நீங்க இந்த ஊரை விட்டு போறது நல்லது, ஊர்ல இருக்க வேணாம், இங்க இருந்தீங்கன்னா உங்களை கொல்லுவாங்க. எனவே நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், நசீஹத் செய்கிறேன், நீங்க இந்த ஊரை விட்டு போயிருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்பதான் தெரியுது, அட இவ்வளவு பிளான் பண்றானல்ல நம்மளை கொல்றதுக்கு, அல்லாஹ்வும் என்ன மன்னிச்சிட்டான், ஒரு எதர்ச்சியா நடந்த சம்பவம், ஆனா இவனை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்களா என்ற செய்தியை குறிப்பிட்ட அந்த மனிதனால் தான் கேள்விப்படுகிறார். இந்த சம்பவத்துக்கு தஃசீர் சொல்றாங்க, அடுத்த மனிதனுக்கு அநியாயமாக ஒரு தீங்கு நடக்க போகிறது என்று கண்டால் அவனை பாதுகாப்பதற்கு நீ செய்கின்ற ஒரு உபதேசம் அல்லது ஒரு எஸ்எம்எஸ் அல்லது ஒரு வார்த்தை அல்லது ஒரு கோல் அவனை பாதுகாக்கும் என்றிருந்தால் நன்மைக்காக, தீமைக்கு தாவனும் அல்லது பிர்ரி வத்தக்வா, நன்மைக்காக அவனை பாதுகாக்க வேண்டும், அவனை தூக்கிவிட வேண்டும், அவனுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், அவனை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று தனக்கு என்ன ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை நாங்க செய்வோம். இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், கண்ணும் காணாத மாதிரி ஒரு எக்ஸிடென்ட் பட்டு கிடந்தா கூட அதை வீடியோ எடுக்கிறதுல உள்ள அந்த ஆறுதல் நமக்கு எப்படிதான் டக்குன ஷேர் பண்ணலாம், லைக் எத்தனை கிடைக்கும், எத்தனை பேர் அப்டேட் பண்ணுவாங்க, இப்படி அந்த இருக்கிற மைண்ட் அந்த எக்ஸிடென்ட் பட்ட மனிதனை பாதுகாக்கிற விஷயத்துல, அவனோட உயிருக்கு நாங்கள் பணயம் செய்யற விஷயத்துல யாரும் முன் போறது? அன்புக்குரியவர்களே, உனக்கு ஆறுதலாக இருக்காது, உன்னுடைய மனசாட்சி விடாது, ஒரு விடயத்தை நீ கண்டு அதை தடுக்காமல் நீ போனால் என்றிருக்கும் என்றால் அது உனக்கும் ஆறுதல் இல்லை, அடுத்த மனிதனுக்கும் ஆறுதல் இல்லை. இந்த உலகத்துல நானும் நீங்களும் ஆறுதலாக வாழ வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற பிளஷிங் அருள்கள் இருக்கிறதே அதை அடுத்தவனுக்கு பயன்படுத்தணும். கைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், நல்ல மனிதன் யார் தெரியுமா, அடுத்தவனுக்கு பயன்படணும், அடுத்தவனுக்கு பயன்படணும். நான் வீதியில போறோம், ஒரு ரோட் எங்களுக்கு தெரியா, இந்த ரோட் எங்க எப்படி போற ஒருத்தர் கேட்டாலும் தனக்கு நல்லா தெரியும், அவனை வழிகாட்டாமல் ஒருவர் போனால் அவர் பாவி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுண்டா அந்த மனிதனை அழைத்து சென்று உரிய இடத்தை அவனுக்கு காட்டி கொடுத்து, இதுதான் நீங்கள் கேட்ட அட்ரஸ் என்று ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கிறார் வச்சுக்கோங்களே, அல்லாஹ் மிக பெரும் சதக்காவுடைய நன்மை அவருக்கு கொடுக்கிறார். அப்ப நமக்கும் ஆறுதல், அடைய அவனுக்கு சரியா நம்ம இடத்தை காட்டிட்டோம் என்று காட்டப்பட்டவனுக்கும் ஆறுதல். அன்புக்குரியவர்களே, ஆறுதல் என்பது மனித வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம். அது கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு அருளிய அருள்களை கொண்டு நாம் பயன்பட வேண்டும். நாலாவது விஷயம்தான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற, அவருக்கு சொத்து செல்வம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் பண்பாடுகளை கொடுத்திருக்கிறான், நற்குணங்களை கொடுத்திருக்கிறான். அல்-அஹ்லாக் வஸ்-சுலூக், இந்த நற்குணத்தாலேயாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அடுத்தவனுக்கு ஆறுதலாக வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்படி சொன்னாங்க? இத்தகின்னார வலவ் பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு சின்ன ஈட்டம்பழ துண்டேனும் தர்மம் செய்து நரகத்தை அணைத்துக் கொள். ஒரு சஹாபாக்கள் கேட்டாங்க, அதுவும் இல்லைண்டா, பைலம் தஜித் ஃபபிகலிமத்தின் தய்யிபா, நல்ல வார்த்தை சொல்லி அவனை வழி அனுப்பி விடு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மகிட்ட இல்ல, அதுக்காக அவனை நாம அனாச்சாரமா அநீதியா ஏச தேவையில்லை. நேற்றும் வந்தானடா, உனக்கு எந்த நாளும் தாரானடா, இதான அவன் தொழில், நோ. அவனுக்கு அருமையான வார்த்தை சொல்லி வழி அனுப்புங்கள். இனியவை இருக்க இன்னாது கூறல், கனி இருக்க காய் கவர்ந்தாற்போல் சொல்லுவாங்க. நல்ல வார்த்தைகள் இருக்கத்தக்கதாக. ஏன் அடுத்தவனை நாம் புண்படுத்த வேண்டும்? அது பழங்கள் இருக்கின்ற நிலையில் பச்சை காயை தின்பது போல என்று சொல்வார்களே. அதனால் அன்புக்குரியவர்களே, நல்ல வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஆறுதல், நல்ல உபதேசம் ஒரு மனிதனுக்கு ஆறுதல். எனவே
அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற நற்குணங்களால் ஆறுதலாக வாழ சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தபஸ்ஸுமு அலா வஜ்ஹி அஹீக ஸதகா. புன்முறுவல் இருக்கிறது, மொத்த மனிதனை கண்டா செலவில்லாம யோசிக்காம டைம் எடுத்து இல்லாம சடன்லி வார ஒரு அம்சம் இருக்கிறது, புன்முறுவல். சதகா என்றார்கள், தர்மம். உன்னுடைய புன்முறுவலால் நீ தர்மம் செய். நீ வீதியினால் போகின்ற போது ஒரு கல்லோ முள்ளோ அடுத்தவனுக்கு தீங்கு செய்கின்ற ஒரு உபகரணம் கிடைந்தால் அதை எடுத்து அவனுக்கு தீங்கு இல்லாமல் ஆக்கிவிடு. உனக்கும் ஆறுதல், வழியில் வருபவனுக்கும் ஆறுதல். உன்னுடைய புன்முறுவல் உனக்கும் ஆறுதல், அதை பார்த்தவனுக்கும் ஆறுதல். சலாம் சொல்லிக்கொள், உனக்கும் ஆறுதல், அதை பதிலாக உனக்கு தருவனுக்கும் ஆறுதல். அன்புக்குரியவர்களே, பண்பாடுகளால் எங்களை இஸ்லாம் இணைக்க முனைகிறது. ஏன் நாம தும்மினா நாம தும்முறோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், சொல்லிட்டு போய்த்திக்க வழியான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தும்மினே அல்ஹம்துலில்லாஹ் என்று அவன் சொல்வானே, ஆனால் அதை உன் செவி கேட்டால் இர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது வாஜிப். தும்மினா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நாம் இர்ஹமுக்கல்லாஹ் அவனுக்கு பதில் சொல்றது வாஜிப். ஏன்? அவனுடைய தும்மலில் கூட உன்னை இணைத்துக் கொள், உன்னுடைய பார்வையில் கூட புன்முறுவலை வைத்துக்கொள், அவனை கண்டால் சலாம் சொல்லிக்கொள். இதெல்லாம் பண்பாடுகளால் ஆறுதலாக வாழ்வது. சும்மா நான் உதாரணம் சொல்றேன், வீதியால அங்கிருந்து ஒருத்தர் போறாரு, அவரும் சலாம் இல்லை இவரும் சலாம் இல்லை, வளமையா காண்ட நேரம் சலாம் கொள்றாக்கள் என்று வச்சுக்கொண்டா இவங்க ரெண்டு பேருமே வீட்டை போய் ஆறுதலா இருப்பாங்களா? அடரா நேற்று சலாம் சொன்னான், எப்பயும் கண்டா இவன் என்ன சலாம் சொல்ற, இப்படி ஏன் இன்றைக்கு சலாம் சொல்ல போறான், நாம என்ன கலெக்டர் அவனுக்கு கேள்விப்பட்டுதானோ? இப்படி ரெண்டு பேருமே கவலைப்பட்டு ஒரு சலாம் இல்லாததால், ஒரு புன்முறுவல் இல்லாததால் சொல்றமா இல்லையா, ஏன் சிரிக்காம போறாங்க? நம்மளை கண்டா எப்பயும் சிரிக்கிறவனே, நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பண்பாட்டினால் ஒரு மனிதன் ஆறுதலாக வாழ வேண்டும், அடுத்தவனை ஆறுதலாக வாழ வைக்க வேண்டும். அது குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரிதான். சரி, மனைவி, கணவன், பிள்ளைகள் எந்த அளவு ஸல்லல்லாஹு சொன்னாங்கண்டா, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அடுத்த மனிதனுக்கு ஆறுதலா இருக்கும். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஆறுதலா இருக்கும், மாணவர்கள் ஆசிரியருக்கு ஆறுதலா இருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. இதுதானே வாழ்க்கை. எனவே அறிவு மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தின் ஆறுதல், ஆன்மீக மேம்பாடு என்பது மற்றும் ஒரு ஆறுதல். அல்லாஹ் அந்த அருள்களால் நாம் இந்த உலகத்திலே அடுத்தவனுக்கு பயன்பாடு மிக்கதாக வாழ்வது மற்றும் ஒரு ஆறுதல். பண்பாடுகளால் இந்த உலகத்தில் வாழ்வது மற்றும் ஒரு ஆறுதல். கடைசியாக மனித வாழ்வின் 5வது விஷயம்தான் எங்களோட பௌதீக சூழலை ஒழுங்குபடுத்துவது இந்த உலகத்துல மிகப்பெரிய ஆறுதல். பௌதீக சூழலை ஒழுங்குபடுத்தாமல் எங்களோட வீட்டில் இருக்கிற மின்சார உபகரணம் இருந்தால், இப்ப நாங்க இந்த பள்ளியில ஃபேன் இருக்கிறோம், இந்த ஃபேன் கலந்து விழுமா விழாதா என்ற நிலையில் அதற்கு கீழ் அமர்ந்து கொண்டிருந்தால் நான் ஓதிய கொத்துபாக்கள் உங்களுடைய காதுகளுக்கு வந்திருக்காது. ஏன்னா ஃபேன் விழுமா விழாதா, இதான சிந்தனை. ஆறுதல் இல்லாமல் அமர்ந்திருக்கிறோம், ஆறுதல் இல்லாமல் ஒருவரை சந்திக்கிறோம், ஆறுதல் இல்லாமல் வீதியில் பயணிக்கிறோம். மோதிருவானா, உற்றுவானா, எல்ல வந்து அடிபட்டுருவானா? மனித வாழ்க்கையில் இந்த பௌதீக சூழலை ஒழுங்குபடுத்தாததின் பயனாக இன்றைக்கு எத்தனையோ மனித வாழ்க்கைகள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறது. வயது போன வாப்பா ரோட்டால போக்குல அவ்வளவு உபதேசம், வாப்பா கவனமா போங்க, வாரவன் உங்களை கொண்டு விட்டுருவான், கான்ல சறுக்கி விழுந்துருங்க, எவ்வளவு உபதேசம். பௌதீக சூழலை ஒழுங்குபடுத்தாததால் எவ்வளவு நிம்மதி இல்லாமல் வாழுகின்ற எங்களுடைய கடை தொகுதியாக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ எங்களுடைய கடை தொகுதிகள் அவ்வப்போது பத்தி எரியுது, அதை மின்னொழுக்கு என்று செல்றோம், மின்சாரம் வயரிங் கிளியரா செய்யல என்றோம். ஏன்? அந்த பௌதீக ஒழுங்கை நாங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டும். ஏனென்றால் பத்துவது எமது கடை மட்டுமல்ல, அடுத்தவனின் கடையும் தான், அந்த முழு கடைகளும் தான். தன்னுடைய ஒரே ஒரு அலட்சியத்தின் காரணமாக அடுத்த வீட்டான், அடுத்த கடையில் உள்ளவன் ஆறுதலாக வாழ முடியாது, பல கோடிக்கணக்கான சொத்துக்களை அவன் இழக்க நேருகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற போது நான் ஏலவே சொன்னது போல நானும் ஆறுதலாக விரும்புகிறேன் என்றால் அடுத்தவனையும் ஆறுதலாக வாழ விட வேண்டும். அப்படியானால்
அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், பண்பாட்டை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எமக்கு செய்திருக்கின்ற அருள்களால் அடுத்தவனுக்காக நாங்கள் வாழ வேண்டும். இத்தனைக்கும் அப்பால் எங்களோட பௌதீக சூழல், நாங்கள் வாழ இருக்கிற கடற்கரை, உதாரணத்துக்கு ஓய்வுக்கு தானே போறோம். எல்லாருமே ஓய்வு பெறுவதற்காக, ராகத்து பெறுவதற்காக நாங்க கண்டாலே கேட்கோமா, ராகத் அறிக்கீங்க போல கடற்கரையில அப்படின்னு தான் கேட்கும். அந்த ராகத் என்ற சொல் இருக்கிறதே, இது இஸ்லாம் சாதாரண ஒரு வார்த்தையாக சொல்லவில்லை. ஹதீஸ்கள்ல நிறைய இந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை ராகத்தன் லி அபுதானிக்கும், உங்களுடைய உடலுக்கு ஆறுதலாக நாங்கள் தூக்கத்தை தந்திருக்கிறோம். பகலிலே உழைக்கிறீர்களா, இரவில் தூங்குங்கள் என்று நிம்மதியாக தந்திருக்கிறோம் என்றால், ஒரு மனிதனுடைய தூக்கம் ஆறுதல். அடுத்த வீட்டானுடைய ஒரு சத்தம் இவனுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடாது. ஏன், அடுத்த வீட்டானவன் குர்ஆன் தான் சத்தமாக ஓதுறான் என்றாலும் அடுத்த வீட்டானுடைய தூக்கத்தை அது அசௌகரியப்படுத்தும் என்றால் அதை கூட அமைதியாக ஓத வேண்டும், அல்லது ஓதாமல் இருக்கும். எனவே ஒரு மனிதன் நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆறுதலாக வாழும். இந்த எல்லா பேச்சும் ஆறுதல், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும் நோயாளி, உடலாலும் உள்ளத்தாலும் சிந்தனையாலும் ஆறுதல் இல்லாத நிலை தோன்றி வருகிறது. சின்ன பிள்ளையிலிருந்து மூத்தவங்க வரைக்கும், தனிப்பட்ட மனிதர்களிலிருந்து குடும்பம், சமூகம் என்று ஆறுதலே இல்லை. எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த குத்துபாவினுடைய மெசேஜ் ஒரு ஆறுதலை ஏற்படுத்தும் வழிமுறைகளை கற்றுத்தந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே கல்வியை, அறிவை இந்த சமூகத்தில் மேம்படுத்துவோம். ஆன்மீக உணர்வை, இறை உணர்வை, மஅய்யத்துல்லாவை இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்துகின்ற அதிக வேலை திட்டங்களை மேற்கொள்வோம். அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள்களை பயன்படுத்துவோம். அல்லாஹ் எமக்கு அளித்திருக்கின்ற அஹ்லாக், நற்குணம், நற்பண்புகளை பயன்படுத்துவோம். அத்தனைக்கும் அப்பால் எமது பௌதீக சூழலை எல்லா நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் மேம்படுத்துவோம். இதன் ஊடாக நாமளும் ஆறுதலாக வாழ்ந்து, அடுத்தவர்களையும் ஆறுதலாக வாழ வைத்து, அடுத்தவர்களை ஆறுதலாக வாழ விடுகின்ற மிக பெரும் பாடத்தையும் படிப்பினை பெறுவோம். எனவே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இவைகளை தெளிவாக விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும் என்று இறுதியில் ஒரு நினைப்படுத்துகிறேன். எங்களுக்கு தெரியும், இதுவும் ஒரு ஆறுதல் தான். சமூகத்தில் சம்மேளனத்தின் ஊடாக நிரந்தர நோயாளிகளுக்கு வழங்குகின்ற உதவித்தொகைக்காக ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் நிற்பாங்க. எங்களால முடியுமான தொகைகளை கொடுக்கிறதும் தமக்கும் ஆறுதல், இந்த சமூகத்தில் நிரந்தர நோயாளிகளை பராமரிப்பதற்கு அவர்களுக்கும் ஆறுதல். எனவே ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஆறுதலான வார்த்தைகள் உங்களையும் என்னையும் இந்த மார்க்கத்தில் நிலையாக வாழச் செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியையும் சுவனத்தையும் அடையும் பாக்கியத்தை என் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ், உன்னுடைய உறவினாலும் உணர்வினாலும் இந்த உலகத்தில் நிம்மதியாக, சந்தோஷமாக வாழுகின்ற அமைதியான உள்ளத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.